அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் ஜெனோவா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நல்லா இருக்கின்றேன். எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ. எனது சமையல் வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றேன். இன்று நான் உங்களுக்காக மஷ்ரூம் ஒரு பிரட்டல் செய்து காட்டப் போகின்றேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி இந்த மஷ்ரூம் கறி பிரட்டல் செய்கிறதுக்கு இந்த காளான், அதாவது காளான் இன்றைக்கி சமைச்சு காட்ட போகிறேன். காளானில் ஒரு பிரட்டல் செய்கிறதுக்காக நான் இந்த காளானை எடுத்து வடிவாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி சுத்தம் செய்து வச்சிருக்கிறேன். இனி கட் பண்ணணும். பட் அதுக்கு 2 தக்காளி பழமும் ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன். தக்காளி பழத்துக்கு பதிலாக நீங்கள் இப்படி தக்காளி பேஸ்ட்டும் போடலாம். அப்போ நான் இன்றைக்கி இது தக்காளி பழம் போட போகிறேன். இதுக்கு ஒரு 4 பல்லு உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இங்கே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இதுக்கு தேவையான அளவு உப்பு, மற்றது தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு 1/2 தேக்கரண்டி, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 தேக்கரண்டி, மற்றது இங்கே நிறத்துக்காக ஒரு காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு தேக்கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன்.
எண்ணெயில் லேசாக கலந்து விடுறேன். நீங்கள் விரும்பினா இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் விடலாமே. இன்னும் நான் இப்போ ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். அந்த மஷ்ரூமும் இதில் தான் நான் வதக்க போகிறேன். அப்போ இன்னும் நான் ஒரு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டேன். இப்போ திரும்ப ஒரு அரை மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன். இப்போ இதுக்குள்ளேயே நான் இந்த தக்காளி பழத்தையும் போடுறேன். இந்த டைமில் நீங்கள் தக்காளி பழத்துக்கு பதிலாக தக்காளி பேஸ்ட்டையும் போடலாம். இந்த தக்காளி பழம் போட்ட அப்புறம் கொஞ்சம் அடுப்பை நாங்கள் கூட்டி விடலாம். இப்போ இந்த தக்காளி பழம் கொஞ்சம் குயிக்காக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ இந்த தக்காளி போட்டு தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுது. நான் அடுப்பை நல்லா ஸ்லோவில் தான் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த மஷ்ரூம் வந்து கிட்டத்தட்ட 500 கிராம் இருக்குது. 500 கிராம் மஷ்ரூமை தான் நான் வெட்டி கழுவி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்குள்ள போட போகிறேன். நீங்கள் இதுக்கு மிளகாத்தூள் உரைப்பு இன்னும் கூட விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூளை போடலாம். அது அவைய வேண்ட விருப்பம். நான் உரைப்பு கொஞ்சம் குறையத்தான் போட்டிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மஷ்ரூமை போட்டு நல்லா உடனே கலந்து விடுவேன். இப்போ நான் இந்த மஷ்ரூமை போட்டு ஒரு 4 மினிட் ஆகிட்டுது. நான் இது வரைக்கும் இந்த மஷ்ரூமுக்குள்ள கொஞ்சம் தண்ணி கூட விட இல்லை. அப்போ மூடியும் விட இல்லை. மூடி விட்டால் இன்னும் நிறைய தண்ணி வந்துடும். அதால் விட இல்லை. அப்போ இப்போ திறந்தபடி தான் நான் அடுப்பை நான் வச்சுனான். இப்போ இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றினா பிறகு நாங்கள் அப்படியே பிரட்டி எடுக்க போகிறோம். இந்த டைமில் நீங்கள் பால் விட விருப்பமானாக்கள் பாலை விடலாம். ஆனால் நான் பால் விடுறதில்லை. இதுக்கு தேவையில்லை. இது நல்லாவே இருக்கும். இது நல்லா பிரட்டி எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றினா பிறகு நாங்கள் இறக்குவோம். இப்போ இந்த மஷ்ரூம் எல்லாம் போட்டு சரியாக ஒரு 8 நிமிஷம் ஆகிட்டுது. நல்லா இது வற்றி பிரண்டு வந்துட்டுது. இது இப்போ தக்காளி பழம் போட்டபடியே தான் இவ்வளவு தண்ணி வந்தது. இப்போ தக்காளி பழம் போடாமல் நீங்கள் தக்காளி பேஸ்ட்டை போட்டிங்கன்னா இப்படி தண்ணியாக வராது. உங்களுக்கு குயிக்காகவே முடிஞ்சிடும். மற்றது இப்போ நான் இந்த தூளை போட்ட மாதிரி நாங்கள் நார்மலாக கறி பவுடர், அந்த சூர்யா கறி பவுடர் அப்படி அந்த தூளை போட்டு கூட நீங்கள் ஒரு இறைச்சி கறி வைக்கிற மாதிரி இதை வைக்கலாம். இது இப்படியும் ஒரு விதமாக சமைக்கலாம்ன்றதை நான் இதை காட்டியிருக்கிறேன். நீங்கள் இது இப்படித்தான் செய்யணும் இல்லை. உங்களை நார்மல் கறி பவுடரை போட்டும் இதை சமைச்சா நல்லா இருக்கும். ஒரு இறைச்சி கறி மாதிரி தான் இது இருக்கும் சமைச்சா. இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் இதெல்லாம் நல்லா வற்றிக்கிட்டது காணும். நான் அடுப்பு ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்ற பிரட்டல் ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் உங்களோட வீடுகளில் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஒரு கணக்க நேரமே இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மஷ்ரூம் பிரட்டல் ரெடி ஆகிடும். நீங்களும் இதை உங்களோட வீடுகளில் செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்துடன் அருகில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போதான் நான் போடுற புதிய சமையல்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா. நன்றி.